ஹே காய்ஸ், வெல்கம் டு ஐஜி கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்டஸ்ங்கிற கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பார்ட் 3, பார்ட் 1, பார்ட் 2 பார்க்கணுன்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ரொம்பலாம் தள்ள வேண்டாம், நீங்கள் சேனலுக்குள்ளே போனாலே அதான் வரும் முதல்ல. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெம்பிளுக்கு போக போகிறோம். அந்த டெம்பிளோடைய வழி தான் இது. இங்கேருந்து மேலே ஏறி நம்ம அந்த டெம்பிளுக்கு போகணும். இப்போ நம்ம பொசைடனுடைய டெம்பிள்லேருந்து கடந்திருக்கோம். பொசைடனுடைய டெம்பிள்னால் அதாவது கடல் கடவுள். இன்னொன்று நம்மக்கிட்ட முதல்ல ஒரு சிலை பேசிச்சில்ல, அத்தீனா, அதோடைய டெம்பிளுக்கு தான் போகணும். அதுக்கு இந்த இடத்த தாண்டணுங்க. அதாவது நம்ம அண்டர் கிரவுண்டில் சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த அண்டர் கிரவுண்டை தாண்டணும். இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா லேன்ஸ்னு ஒருத்தன் இருப்பான். லேன்ஸாக அவன் தான் இந்த இடத்துல நமக்கு வில்லன் மாதிரிங்க. இது வந்து அவங்களுடைய இதாங்க. மேலே உள்ள ஒரு சிட்டி இருக்குதுல்ல, அந்த சிட்டிக்கு இங்கேருந்து தான் அவங்க எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா லாவாவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தெரியலை நமக்கு. அவங்களுடைய பெரிய இன்ஜின்ஸை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். இது ஒரு ஸ்டோரி கூட வரும், எனக்கு நான் காமிக்கிறேன், அது எழுதியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துடுறீங்களா? ஓகேங்க, இந்த இடத்த வந்து உடைக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் இதை உடச்சிடலாம் ஈஸியாக. நம்மளுடைய பவர்ஃபுல் அட்டாக் பண்ணாலே உடஞ்சிடும் அது எப்படின்னாலும். ஓகே, இன்னும் கொஞ்சம் இதை வந்து நீங்கள் இங்கேயும் ராங் அனுப்புனீங்கன்னா, அதாவது எக்ஸ்ட்ரா அமுக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு முன்னாடி போயிடலாம். இப்போ திரும்பவும் இது வந்து லோ பவர் அட்டாக்கு, அதனால தான் ஒரு அடியில் உடையலை. ஹை பவர் அட்டாக் யூஸ் பண்ணுங்கள், அதாவது அந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணுங்கள். இப்போவும் ஆர்ப்ஸை வச்சு லெவல் போட சொல்கிறாங்க. சரி, நம்மளுடைய ஸ்வாடுக்கும் அதாவது கத்திக்கும் பிளேடுக்கும் நம்ம லெவலை போட்டுருவோம். இந்த பிளேடு பேர் வேறு மறந்து தொலையுதுங்க. ஓகே, பிளேட் ஆஃப் அத்தீனா. பிளேட் ஆஃப் அத்தீனாவா? ஓகே, அத்தீனா நம்ம கொடுத்த பிளேடு போல் இது, அதனால தான் பிளேட் ஆஃப் அத்தீனான்னு இருக்குது. இன்னொன்று பிளேடு உண்டுங்க. அந்த பிளேடு ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேடு, அதுவும் நமக்கு கிடைக்கணும். ஓகே, யூ ஹேவ் கலெக்டட் எனாஃப் ஆப்ஸ். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து மான்ஸ்டர்ஸ் வருவாங்க, அதாவது ஸ்பைடர் மான்ஸ்டர். இந்த பயல்கிட்டேருந்து இந்த இடத்துலேருந்து நம்ம அங்கிட்டு போகணும். அதான் நமக்கு இது பரவாயில்ல. இவனுங்கெல்லாம் ஈஸிங்க, ஜல்லி பாய்ஸ், அடித்து போட்டு போயிடலாம். டேய் வாடா, இங்கே வாடா, முதல்ல இங்கே வந்து பேசடா. என் பக்கத்தில் வந்தாங்க பார்த்தீங்களா, தூரத்துலேருந்தே அட்டாக் பண்ணுதுங்க சின்ன பயில. டேய் பக்கத்தில் வந்தீங்கன்னா தான்டா தெரியும் என் பவர் என்னென்னு. அவ்வளோதாங்க, கொஞ்சம் பேர் செத்துட்டாங்க. டேய் வாங்கடா, இன்னும் சண்டைக்கு வாங்கடா. எத்தனை பேர் இருந்தாலும் பார்த்துக்கலாங்க ஒரு கை. ஆஹா, இன்னும் நிறைய ஸ்பைடர் வருவானுங்க போலங்க, ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குதே. ஓகே, ஐயோ அட்டாக் வேறு பண்ணிட்டானே, விட மாட்டேன்டா. அவ்வளோதான், இங்கே சோழி முடிஞ்சுது அவனுக்கு. இப்போ பாருங்க, ஒரு ஹை அட்டாக் யூஸ் பண்ணோம்னாலே அவனுங்க சோழி முடிஞ்சிடும். அவ்வளோதான், கீழே விழுந்துட்டான். இன்னும் ஒருத்தன் அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. டேய் என்னடா துப்புறா? டேய் பாய்சன் துப்பியாக இருக்கான்டா, துப்பு கட்ட பயலி. இப்படி துப்புனாம்னா என்னங்க, நல்ல வேலை கீழே விழுற மாதிரி இல்லை. கீழே விழுற மாதிரி இந்த திரும்ப எக்ஸாமுக்கு மேலே வாடா அப்படிலாம் சொல்லலை. சொல்லியிருந்தால் நம்ம நிலமையை யோசிச்சு பாருங்கள், டென்ஷன் ஆகிருப்பேன். ஓகே, கீழே விழுந்து செத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், இந்த ஃபைட்லேயே 100 இது கிடச்சிருச்சு. ஓகே, கரெக்டாக 98 நிற்கிது. கீழே வேறு எல்லை அமுக்கினீங்கன்னா கீழே குதிச்சிடுவீங்க, அதனால் எல்லை தயவு செஞ்சு லாவால் இருக்கும்போது அமுக்கிறாதீங்க, சோழி முடிஞ்சிடும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணுவோம். இதில் நம்ம கொஞ்சமாக ஆப்ஸ் கிடைக்கும். ஓப்பன் த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துலேருந்து அமுக்கி அந்த சைடு போகிற மாதிரி இருக்கும். அமுக்கடா கைப்புள்ள, ஏய் பாச்சக். அவ்வளோதான், இப்போ பாருங்க, ஓய் அவ்வளோதான், இப்படி விழுந்துடும். இந்த இடத்துல தான் கொஞ்சம் மண்டை கசாயம் பண்ணுவானுங்க, இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியா குதித்து மேனேஜ் பண்ணிடுவேன். குதிடா கைப்புள்ள, அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ வந்து கீழே போவோம். அப்படி மெதுவாக கீழே போய் ஒரு சண்டை வரும், சின்ன சீனு இந்த இடத்துல. ஆனால் வேறு லெவலில் உள்ளவங்களாம் இல்லை. இந்த இடத்துல புது ஒரு வில்லன் அறிமுகமாக போகிறார், அதாவது போனிக்ஸ் பறவைங்க. போனிக்ஸு நம்மளை வந்து எப்படிலாம் அந்த கேல்டராம அந்த இடம் பேர். ஓகே, இந்த இடத்துல தாங்க சண்டை வரப்போகுது. கைப்புள்ள வாங்கடா. அவ்வளோதாங்க, இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். ஸ்வாடை வச்சு அட்டாக்கே பண்ணாதீங்க, பக்கத்தில் போய் அமுக்குங்க. சிம்பிளான வழியாக தான். நீங்கள் இல்லைன்னா மண்டை காய்ச்சல் வந்துடும் இந்த பறவைக்கிட்ட இருந்தோம்னா. கைப்புள்ள அங்கேருந்து குதிடா. அவ்வளோதாங்க, அந்த இடத்துல மட்டும் நின்றாதீங்க, உங்களுக்கு பாடையை கட்டிடும் அந்த பறவை. ஓகேவா? அதனால் அங்கேருந்து ஆடி தள்ளி போய்
எப்படி கீழே கரெக்டாக இறங்குற பறவைக்கிட்ட போய் அமுக்கிடுங்க. போட்டு கீழே போட்டு ஒரே மிதி. டை 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 ஒன்று பறந்துருச்சுங்க. இப்போ ஒன்று வரும் பக்கத்தில். அவ்வளோதான். இதை வேறு பிடிக்கணுமா? அடப்பாவே அதே நேரத்தில் இன்னொருத்தான் அட்டாக். ஏண்டா மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? வாயிலே வாங்கு அவனை யாருக்கிட்ட வந்து எங்கே போகிற வந்து அடி வாங்கிட்டு போ. வாங்கிட்டு அதுக்கடுத்து போகணும். இன்னும் ஒருத்தன் தாங்க இங்கேருந்து குதிடா. அவ்வளோதான். சோழி முடிஞ்சு இந்த பறவைக்கு. வா கீழே வா. சோழி முடிச்சாச்சா? ஓகே. இங்கேருந்து அங்கே வேறு குதிக்கணும். ஒரு குதியிலே குதிச்சிடலாங்க. ஏன்னா இனிதான் அது ஒரு மாதிரி தள்ளிட்டு வருது பார்த்தீங்களா, ஸ்டெப்ஸு மாதிரி. இவ்வளோ நேரமாக சும்மா இருந்துட்டு இப்போ ஸ்டெப்ஸு மாதிரி வருவாங்க. ஓகே, இந்த இடம் எதுக்குன்னு தெரில. போய் பார்ப்போம் என்னதான் ஆக போகுது. இந்த கல்லடோர முக்கியமான இடங்க. இங்கே ஒரு டோர் வரும். இந்த டோரை ஓப்பன் பண்ணணுன்னா நம்ம வந்து ஒன்று செய்யணும். அதை நான் உங்களுக்கே காமிக்கிறேன். ஒரு பவர் எடுக்கணும். அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜெயிண்ட்டுக்கிட்ட இருக்கும். அந்த ஜெயிண்ட்டை போய் நம்ம மீட் பண்ணணும். இப்போ இதை ஓப்பன் பண்ண முடியாது. இப்போது இந்த டோர் இஸ் பிளாக். நம்ம வந்து அந்த ஜெயிண்ட்டுலேருந்து அந்த பவரை வாங்கிட்டு வரணும். அந்த பவரை வாங்கிட்டு வந்தோம்னா அந்த ஜெயிண்ட்டுலேருந்து வாங்கிட்டு வந்தால் தான் மட்டும்தான் இதை வந்து நம்ம திறக்க முடியும். ஓகே, பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம சேவ் பாயிண்ட் இருக்குதுங்க. ஓகே, சேவ் பண்ணிக்கிட்ட வேண்டியதான். ஒன்று அவ்வளோதான். என்டர். எஸ், பேக் வந்தாச்சா? ஓகே. இப்போ அந்த ஜெயிண்ட்டுகிட்ட போய் நம்ம பவர் வாங்க போகிறோம். ஜெயிண்ட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. அதுக்கு முன்னாடி இந்த கட்சீனை வந்து பார்க்கணும். அந்த டோரை ஓப்பன் பண்ணணும். இந்த டோர் வந்து சொல்லும். அதாவது இந்த டோரில் வந்து சொல்லும், திஸ் டோர் இஸ் கேன் பி கியர் டு ஆப்ரேட். ஓகே, ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கியர் வேணுமா? அந்த கியர் வந்து இங்கே ஒரு சைடில் ஒரு சிலை நிற்கிறான் பார்த்தீங்களா, இவங்களோட சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜெயிண்ட்டுகிட்ட போய் பவர் வாங்கிட்டு வரணுங்க. இவன் தாங்க இந்த லேன்ஸாக ஏதோ ஒன்று, இவன் பேர் மறந்துடுச்சு. லேன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பையதாங்க இந்த இடத்துல வில்லன் மாதிரி செத்த பையன். எல்லாத்துலேயும் நமக்கு பிரச்சனையாக தான் கிளப்பி விடுதான். அந்த இடத்துக்கு போவாதாடான்னு சொல்லுதான். ஓகே, அவ்வளோதான். கட்சின்னு முடிஞ்சது. நம்ம இனி இந்த ஜெயிண்ட்டு போய் பவர் வாங்குறதாங்க மிச்சம். இந்த ஜெயிண்ட் வேறு வளன்னு பேசும். நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டியதான், வேறு கடுப்பாகும். ஓகே, இன்னும் இந்த வேயில் போய் பவர் வேறு வாங்கிட்டு வரணும். லாவா எப்படி ஊற்றுது பாருங்க. இந்த ஜெயிண்ட்டை லாவா பக்கத்தில் தாங்க கெட்டி போட்டிருக்காங்க. என்ன பாவம் இந்த பாவங்க அந்த ஜெயிண்ட்டு. எப்படி பெரிய பெரிய சங்கிலியால் கட்டி போட்டிருக்கான் பார்த்தீங்களா லேன்ஸு. ஓகே, பார்த்துக்கலாம். ஜெயிண்ட்டு, எனக்கு உன்னுடைய பவரை கொடுக்க போகிற பார்த்துக்க. அவ்வளோதான். அதுவே சொல்லுங்கள், திரா. இது பேர் திரா போல். திரா. இந்த ஜெயிண்ட் பேர் திராங்க. ஓகே, இது பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சொட்ட மண்ணைகிட்ட இருந்தாங்க அந்த பவர் வரும். இப்போ பாருங்கள், போயிட்டு அமுக்க சொல்லுவாங்க. இவன் வந்து வளவேலான்னு பேசுவோம். அதை வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க, டென்ஷன் ஆகிடுவேன் நானே. பாகுடா. இருந்தாலும் வாசிக்கலாம் அந்த கதையை, நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் கடுப்பு நடப்புவாங்க. எப்படி பேசிக்கிட்டு இருக்கானோ உலகி செல்லுவான், என்னெல்லாமோ சொல்லுவான். நமக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய் அமுக்கணும். அமுக்குனீங்கன்னா தான் அந்த பவரை வந்து இப்போ சுற்றணும். இந்த சைடில் சுற்ற சொல்லுவாங்க. அப்படி சுற்றிக்கிட்டே இருங்க. டகன்னு சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான். அவனுடைய பவர் நமக்கு இந்த பிளேடில் கிடச்சிடும். இது வந்து ஃப்ளேம்னு நினைக்கிறேன். ஃப்ளேம் பவர். இந்த ஃப்ளேம் வச்சா நம்மளால் ஆர்மரெல்லாம் ஈஸியாக உடைக்க முடியும். பார்த்தீங்களா, புதுசாகிடுச்சா நம்ம அத்தினா கொடுத்த பிளேடு. தெராஸ் பேன்னா எரியிறது. அது பேன்னு வரும். இது பேன்னு வச்சுருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேடியத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சிடுங்க. இங்கே நின்னிங்கன்னா உங்களுக்கு பாடையை கட்டிடுவான். ஏன்னா உடைஞ்சி உழ ஆரம்பிச்சிடும். அதனால் டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிங்கன்னா தப்பிச்சிடலாம். உடைய ஆரம்பிச்சிருச்சா? இப்போ பாருங்கள், அந்த ஜெயிண்ட் கையை வச்சு ஒரு அடி அடிக்கும். அவ்வளோ சோழி முடிஞ்சுது. அந்த செயினை உடஞ்சிருச்சு. அதோடைய பவர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் அது செத்துரும்னு நினைக்கிறேன். அதனால சாவாது. எந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆமாங்க, கையை கீழே வச்சு எந்திக்கிற போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வெளியே வந்துடுவோம். அதுக்குள்ளே எப்படின்னாலும் நம்மளை பார்க்குது பாருங்கள். எப்படி எஞ்சிட்டுங்க. அந்த செயின் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பேனை வச்சு தான் நம்ம இப்போ இவனை போட்டு தள்ளணும். லேன்ஸ் என்னடா பண்ண போகிற? அடா பாவி, இந்த அவனை எழுப்பி விட்டான் பார்த்தீங்களா. இவன் நம்மளை போட்டு பாடாப்படுத்திடுவான். இவனுக்கு நம்ம ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் வச்சுக்கோங்க. சுளுக்கு எடுத்தான் ட்ரீட்மெண்ட். இவனுக்குலாம் இவனை வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். இந்த இதை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கவனை எப்போ அடிக்கலான்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் மெத்தடு தான். முதல்ல வந்து நம்மகிட்ட ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பவர். அதான் அந்த மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அது நம்மகிட்ட எப்போவுமே ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இவங்க கூட சண்டைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹோல்டு R2 இக்னைட். ஆமாம், R அமுக்கிட்டு ஹை அட்டாக் பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக மண்டையிலே அடித்தோம்னாலே நல்லா டேமேஜ் ஆயிடுவான்.
இப்போ கரெக்டாக இதை யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு உடஞ்சிரும். அவனுடைய கரெக்டாக அவன் அட்டாக் பண்ணும்போது ஐயோ நான் வேறு அவனுக்கு மறந்துட்டேங்க. லைட்டாக எங்கேயாவது வேறு இடத்துல டச் ஆனாலும் டென்ஷன் ஆகிக்கணும். ஏன்னா இது வேறு இன்ஸ்டியூட் வந்து நம்மளை பாடாப்படுத்தும். பரவாயில்ல, அவ்வளோதான். ஆர்மரில் ஒன்றும் உடைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம்தான். கரெக்டாக அவன் அமுக்க போகும்போது நீங்கள் உங்களுடைய பவரை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் பவரை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவனால் அடித்து வேஸ்ட்டு தான் அவன். அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் டைமிங்க்கு. அவ்வளோதான். இன்னொரு ஆர்மர் உடஞ்சிருச்சு. டேய் விட மாட்டேன்டா அவனை. மிதிச்சு தூக்கி போடு. மினி யாருக்கிட்ட அவன் அது சுற்றிட்டு ஒரு அடி அடிப்பான் பாருங்கள். நமக்கு ஹெச்பி அப்படியே குறைஞ்சிருங்க. செத்தப்பைய அவ்வளோதாங்க. சோழி முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் அடித்தோம்னா போதும். இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டீல் பண்ணி அவ்வளோதான். இப்போ ப்ளூ கலர் பவர் யூஸ் பண்ணணும். இப்படி தான் ஓடி வரும்போது நம்ம தப்பிக்கவே முடியாது குதிச்சாலும். அதனால் குதிடா கைப்புள்ள குதிச்சு இந்த நேரத்தில் தான் அவனை நங்கு 4 மினி மிதிச்சு போட்டோம்னா அவனுக்கு டேமேஜ் ஆயிரும். அதுக்கடுத்து சரண்டர் ஆயிடுவாங்க நம்மக்கிட்ட. ஓகே, இன்னும் ஒரு வாட்டி நமக்கு அவ்வளோதான். இனி எனக்கு அவ்வளோ இல்லை. இன்னும் ப்ளூ கலர் தான் காலி ஆகிட்டு இந்த சிவப்பு கலரை வச்சு ஒப்பே வேண்டியதுதான். வேறு வழி இல்லை. இன்னும் லைட்டாக அடித்தாலே அவ்வளோதாங்க. அந்த இது வச்சே நம்ம நிறைய டேமேஜ் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துலேருந்து ஓடணும். இப்போ சிக்கனோம்னா நமக்கு பயங்கரமாக ஹெச்பி குறைச்சிருவான். இப்போ கரெக்டாக ஓடி போய் நங்குன்னு திரும்பவும் அடிக்கணும். அவன் ஓடி வந்துடக்கூடாதுங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு வாட்டி. இன்னும் கொஞ்சம் அடித்தோம்னாலே அவன் அவ்வளோதான். டேமேஜ் தான். ஃபுல் டேமேஜ் ஆகிட்டான். ஓகே. மேலே குதிச்சுட்டு அவனுக்கு வந்து சாதாரண பிளேடில் வேறு பட்டால் அடிவிடாது. ஓகே, இன்னும் கொஞ்சம் தான். எடா கைப்பு ஏடா டேய் நீ வேற ஏடா சாவே மாட்டேன். அந்த ஆர்மர் உடைக்கிறதுக்குள்ளே நான் படுத பாடு இருக்கே நண்பர்களே. அவன் கீழே விழணும். அது வரைக்கும் நம்ம அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். டேய் குதிட்டா. அவ்வளோதான், குதிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த சிவப்புலர் மட்டும் லோட் ஆகணும். பேன் லோட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். டேமேஜ் விழும். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் பேன் லோட் ஆகிற வரைக்கும் அவன் பக்கத்துலேயே சுற்றணும். தூரமாக மட்டும் போயிடாதீங்க. அவன் ஓடி வந்துடுவான். ஓடி வந்தோம்னா டேமேஜ் பயங்கரமாக விழும். அதனால் பக்கத்தில் இருந்தே அவ்வளோதான். வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள். அமுக்க சொல்லுவான். அமுக்கணும். நான் தெரியாமல் விட்டுட்டேன் அமுக்காமல். அதனால அடி வாங்குறேன். இருந்தாலும் ஓகே, பார்த்துக்கலாம் ஒரு கை. டேய் வாடா. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், மண்டையை விட்டு யாருக்கிட்ட ஆள் தெரியாமல் மோதாத. அவ்வளோதாங்க. இந்த வாட்டி அமுக்கி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அவனுடைய கையை ஒரே வெட்டு துண்டா. கியர் இதாங்க அந்த கியரு. பார்த்துக்கோங்க. இந்த கியரை வச்சு அவனை எப்போ போட்டு தள்ள போகிற பாருங்க. அவ்வளோதான். இந்த கியரை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கியர் தான் அந்த டோருக்கான சாவி. அந்த டோரை ஓப்பன் பண்ணி திரும்பவும் நம்ம அங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, நமக்கு ஹெச்பியும் ஃபுல்லாகிட்டு அந்த சிவப்பு கலரும் ஃபுல்லாகிட்டு இன்னும் ப்ளூ கலர் மட்டும் கிடைக்கணும் எங்கேயாவது போய். ஓகே, அமுக்கணும்னா அந்த கியர் யூஸ் ஆகும் பாருங்க. இப்போ எடுத்து நம்ம அமுக்கிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா சுற்றும். ஓகே, அமுக்கிக்கிட்டே இருந்தோம்னாலே சுத்துடா கைப்புள்ள. அவ்வளோதான், சுற்றியாச்சு. ஓப்பன் த டோர் ஓப்பன் ஆகிடுச்சிங்க. இனி பாருங்கள், இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கான வழி இனி தான். ஏன்னா ஓகே, இன்னும் இது லிஃப்ட் மாதிரி இருக்குமா? இல்லை. இது வந்து அங்கிட்டு போய் நம்ம இந்த சுற்றிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஒரு கியர், இதை உடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த இதை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். நமக்கு இதில் ஃபெதர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபெதரா அப்ளிகேஷன் இதுவான்னு தெரில. இது கார்கன் ஐ கிடச்சிருக்கு. ஓகே, இந்த இடத்துல தாங்க அந்த கதை சொல்லும். அந்த கதையை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது வந்து அவங்களுடைய ஒரு கியராங்க. இதை வச்சு அவங்க நிறையா வந்து மேலெல்லாம் உருவாக்குற ஸ்டோன்ஸு எல்லாமே இதுதான் உருவாக்குறாங்க போல். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அதில் வாசித்தது இந்த Archimedes screw was created by as an answer water from low of high ground and Atlantis improved upon this. புரியுதா? இந்த கியரை அட்லாண்டிக்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு டெக்னாலஜி கிராஃப்டிங் ஸ்க்ரூவும் இது. அவுட் ஆஃப் ரேர் நியர்லி இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸை வந்து இங்கேருந்து கெயின் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. வித்தன் திஸ் ஹை அங்கே பிளேஸ் திஸ் ஸ்க்ரூ அட் த கீ லொக்கேஷன் இன்சைட் த வால்கனோ ஆஃப் சேனல் த ப்ரெஷர் பில்டிங் வித்தின் இன் த ஹோப்ஸ். வால்கனோ ஆஃப் ப்ரெஷர் அங்கே இதெல்லாம் வச்சு குறைக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப் ப்ரிவென்ட்ஸ் அஸ் ஏ இரப்ஷன் தட் கோட் ட்ரஸ்டட் அட்லாண்டா மார்க் த எண்ட். புரிஞ்சு போச்சுங்க. இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் வச்சு தான் அட்லாண்டா வந்து வால்கனோ இரப்ஷன்லேருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தாங்க வந்து வச்சு செய்கிறோம்.
அதாவது இந்த இடத்த அழிக்கிறதே நம்ம தான். இந்த ஸ்க்ரூவெல்லாம் உடைச்சதுனால இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிருச்சான். நான் என்னடா செஞ்சேன்? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? டெஸ்ட்ராய் ஆகுதுன்னா ஆக தான் செய்யும். அதுக்குன்னு நம்மகிட்ட பொய் சொல்லியிருக்கக்கூடாதுல்ல. பொய் சொன்னது அவனுங்க பிரச்சனை. அதனால் நம்ம பொய் சொன்னவங்கள போட்டு தள்ளுற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஏறா கைப்புள்ள. இந்த இடத்துல ஏறி இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது. ஹோல்டு தென் ப்ரெஸ் தென் ப்ரொமோஷன் டெஸ்ட்ராய் ஆகுமா? ஹோல்டு பண்ணி அமுக்கணும். ஓவை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு வந்தோடனே ஆரை அமுக்க சொல்லும். ஆரை அமுக்க சொல்லும்போது அமுக்கணுங்க. இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமாக சீக்கிரமே பண்ணோம்னா பொசுக்குன்னு போயிடும். 6 வந்துருச்சு, அவ்வளோதான். ஒரு அமுக்கு அவ்வளோதாங்க. இதில் நிறையாவே கிடைக்கும் ஆப்ஸு. இவ்வளோ ஒரு 100 ஆப்ஸ் கிடைக்கும். ஆமாம், 200 300 ஆப்ஸ் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. ஓப்பன் த டோர். ஓப்பன் ஆகிடுச்சிங்க. இன்னும் இந்த பச்சை கலர் உயிர் நம்மகிட்ட ஃபுல்லாக இருக்குனால எடுத்து வச்சுக்கிடுவோம். எதுக்கு போகிற வரைக்கும் வேஸ்ட்டு பண்ணணும்? எதனாலும் எடுத்து வச்சுக்கோங்க. எதையும் வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சி சும்மா விட்டுட்டு போயிடாதீங்க. எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் போனாலே வெளியே போயிடலாங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தாண்டணும். ஆஹா, அட பாவி, இவனுங்க வேறு கொஞ்சம் கடுப்பாளுப்புவானுங்க. பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இவன் யாருன்னா கொம்பு வச்சவன். இங்கே அந்த கொம்பு வச்சவன் பாட்டு பாடாப்படுத்திடுவாங்க. அந்த கொடுமையை நீங்களே பாருங்களேன். நமக்கு நான் தான் ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் த டோர். இப்போ வந்து பாருங்கள், அவன் ஓடி வருவான். நான் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறேன். அமுக்கணும். அமுக்கடா கைப்பில்லை. தூக்கி போடுங்க அவனை. தூக்கி போடுறா கைப்பில்லை. அவ்வளோதாங்க, தூக்கி போட்டாச்சு அவனை. இப்போ வந்து பாருங்கள், நம்ம பவர் மொத்தத்தையும் அவ்வளோதான். இவனை வெட்டுறதுக்கு இவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டேமேஜ் ஆகிருப்பான். அது வேறு. இருந்தாலும் டக்குன்னு கொன்னுடுவாங்க. அவ்வளோதான். அட்டாக் பயங்கரமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இவன் இன்னும் டேமேஜ் ஆனோம்னா இவனே இன்னொருத்தனே எந்திப்பான் பாருங்க. உள்ளேருந்து அந்த வந்துட்டான் பாருங்க. பாதி டேமேஜ் ஆனோம்னா இப்படி எந்திரிவானுங்க சின்ன பிள்ளைங்க. அதாவது நம்மளை பிரச்சனை பண்ணுறதுக்குனே வருவானுங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் தான். இவனை இன்னும் டேமேஜ் கொடுத்து ஒருத்தனை கொண்டோம்னா கூட இன்னொருத்தனை கொள்றது ஈஸிங்க. இல்லைன்னா ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஓகே, இவனை வெட்டுங்க. அதாவது நான் இப்போ புது அட்டாக் தான் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த புது அட்டாக்கில் பிரச்சனைகளும் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வாட்டி ஃபுல்லாகவே நம்ம டார்ஜ் பண்ணி அட்டாக் பண்ண போகிறோம். அதாவது தடுத்து அட்டாக் பண்ண போகிறோம். அதனால் தடுத்து அட்டாக் பண்ணால் தாங்க இவனுங்களுக்குலாம் ஈஸி. ஏன்னா இவனுங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக கிடையாது. இவனுங்களுக்கு வேறு எந்த பவரும் கிடையாது. அந்த கத்தியை தான் வீசிட்டு அடப்பானுங்க. அது ஈஸி இவனுங்களை கிட்டேருந்து தடுக்கிறது. கைப்புள்ள வாங்கடா, சண்டைக்கு வாடங்கடா. நான் ப்ளூ கலரை மட்டும் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி இவனை அப்படி உள்ளே வச்சே உதச்சிட வேண்டியதாங்க. பாருங்கள், அவ்வளோதான். டக்குன்னு கொடுத்தீங்கன்னா இவங்கிட்டேருந்து தப்பிச்சிடலாம். இவன் இன்னும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. இவன் வரட்டும். நம்ம அமுக்கி இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருப்போம். அவன் நடந்து வர்றதுக்குள்ளேயே அரை மணி நேரம் ஆக்கிடுவாங்க. அவ்வளோதான். எல்லாமுக்கு கைப்புள்ள யாருக்கிட்ட கரெக்டாக ஒரு நொடியில் மிஸ் ஆகிருக்குங்க. ஓகே, மண்டே வெட்டு எல்லாமுக்கு. ஓகேங்க, அவனுடைய பவர்ஃபுல் அட்டாக் யூஸ் பண்ணோம்னா இப்படி தான் நம்மளுடைய ஸ்வாடு வந்து டக்குன்னு இழுக்கும். இன்னும் ஒரு வாட்டி. இவன் யூஸ் பண்ணல. இப்போ கரெக்டாக எல்லாம் அமுக்கணும். அவ்வளோதான். இன்னும் ஒரு வெட்டுவான். நீங்கள் எடுத்துகிற மட்டும் செய்யாதீங்க. ஓகே, இன்னும் அவ்வளோதாங்க. இவனுக்கு இனி சோழி முடிச்சிடலாம் ஈஸியாக. இவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. இன்னும் இவனுக்கு அடுத்து பெரிய பெரிய கைங்கெல்லாம் வருவானுங்க. அவனுங்க கூட அதாவது நம்மளை முதல்ல போட்டில் ஒன்று அட்டாக் பண்ணிச்சு. அந்த அளவுக்கு நம்ம இது வரைக்கும் சண்டை போட்டதில்லை. யாருமே வரலங்க. மண்டையிலே வெட்ட வேண்டாம். யாருக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு? எவ்வளோ பெரிய கை நான் என்கிட்டேவா? அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் தான். இவனை அடித்தோம்னா இன்னொருத்தர் எழுந்திருவான். ஏன்னா இவனுக்கு நம்ம அதிகமாக டேமேஜ் கொடுத்துட்டோம்னா இவன் ஆளை கூப்பிட்ருவாங்க. கைப்புள்ள என்னையை காப்பாற்ற வாடான்னு. அதுக்கு தான் முதல்ல கொஞ்சம் மெதுவாக அடித்து இவனுக்கு டக்குன்னு காலி பண்ணிடணும் கடைசியில். ஏன்னா பவர் சேமிக்கணும். ப்ளூ கலர் அதனால தான் சேமிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ யூஸ் பண்ணோம்னா கன்ஃபார்ம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால நம்ம மெதுவாக தான் யூஸ் பண்ணி ஆகணும். இதை ப்ளூ கலரு லெவலப் பண்ணணுங்க முதல்ல சீக்கிரம். ப்ளூ கலரில் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று இருக்குது. நான் தான் சொல்கிறேன். மண்டையில் வெட்டினோம்னா அவனை செத்துருவான். ஐயோ, ட்ரையாங்கிள். கைப்புள்ள நல்ல விலங்க ட்ரையாங்கிள் அமைக்கிட்டேன். இல்லைன்னா நம்மளுடைய நிலைமை என்ன இருக்கிறது? ஓகே, இவனை முதல்ல நம்ம சீக்கிரம் முடிச்சு விடணுங்க. நல்ல வேலை எல்லாம் அமுக்குன்னு. இல்லைன்னா என் நிலைமை யோசிச்சு பாருங்கள். அந்த பவர்ஃபுல்லான அட்டாக் போட்டுருந்துச்சுன்னா நான் கன்ஃபார்ம் காலி தான். யாருக்கிட்டடா உன் மண்டையில் அடிச்சு? அவ்வளோதாங்க. இவன் இன்னும் டேமேஜ் ஆகிட்டான். ஐயோ, எக்ஸு. அவ்வளோதான், எக்ஸ் அமுக்கிட்டேன். நல்ல வேலை.
டக்குன்னு வந்துடுவாங்க. திடீர்னு பார்த்தீங்களா, இதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற டென்ஷன் கிளப்புவானுங்க. 2 பேர் அட்டாக்கு ஓடு. நல்ல வேலை எல்லாம் அமுக்கிட்டேன், இல்லைன்னா 2 பேரும் வச்சு நம்மளை சிதைச்சிருப்பானுங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுதானுங்க. ஏன்டா அடே சின்ன பயல்களா, உங்களுக்கு வேலை வெட்டியே இல்லையாடா. அவன் ஒருத்தனுக்கு காமிச்சிருச்சிங்க. காமிச்சிருச்சு. இவனெல்லாம் அடித்தாலே செத்து போயிடுவான். இருந்தாலும் காமிச்சிருச்சுல்ல, அதுக்கு அந்த மரியாதைக்கு இவனுக்கு வச்சு ஒரு ஸ்மேக் போட்டு பாருங்கள். இவனுடைய வாயிலே சொருவதேம்மா. அவனை இவ்வளோ நேரம் என்னை இவ்வளோ டென்ஷன் கிளப்பினேன். யாருக்கிட்ட கையடுறா சின்ன பையலே. காடா பாடுறா நான். அவ்வளோ சோழி முடிஞ்சுது. தேவையா அவனுக்கு? பேசாமல் இருந்திருந்தோம்னா உயிர் பழச்சிருக்கான். நம்மக்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு ஏன்? ஓகே குதிச்சு இவன் ஒருத்தனை அடித்தோம்னாலே முடிஞ்சுது. இன்னொருத்தர் போனீஸ் மட்டும் வருவாங்க 2 பேர். அதாவது நம்மளை கொல்றதுக்கு இவனுக்கு கையால் இன்னொரு 2 பேரை அனுப்பிவிடுவாங்க போனீஸை. அதுவும் பரவாயில்ல, போனீஸ் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஈஸியாக அடிச்சிடலாம் போனீஸெல்லாம். வந்துட்டான் பாருங்கள். ஓமுக்கு கைப்புள்ள ஓமுக்கு டக்குன்னு ஓமுக்கணுங்க கீழே போய். ஏன்னா ஓனா பக்கத்தில் ஓவில் இருக்கிறவங்கள தான் பிடிக்கும். ஆஹா ஏன்டா உனக்கு வந்துடுச்சு, பரவாயில்ல, நடந்த வரைக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு எடுத்து வாயிலே சொருகும் கத்தியை. என்னுடைய கத்திக்கு நீ பலியாக போடா. அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. தேவையா உனக்கு இதெல்லாம்? தேவையா? என்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டி அதெல்லாம் உனக்கு தேவையாடா? இந்த போனீஸ் வேறங்க நம்மளை கடுப்பு அளப்புது. போனீஸு நேரம் பார்த்து வந்து சாகடிக்காத, சும்மா நீ டென்ஷன் கிளப்பாத. அவ்வளோதாங்க. இன்னும் இந்த அமுக்கி இன்னும் ஒரு போனீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆமாங்க, இன்னும் ஒரு போனீஸ் இருக்குது. கைப்புள்ள தப்பிச்சிட்றா. அவ்வளோதான், தப்பிச்சிட்டோம். மாவான போனீஸு கரெக்டாக எப்படி அட்டாக் பண்ணுது பார்த்தீங்களா? இதை வந்து கியரை வந்து பாதியிலே விட்டிங்கன்னா வேறு அங்கே தள்ளி போயிடும். அதனால் நீங்கள் இழுத்து வேற பிடிச்சி இங்கே வரைக்கும் கொண்டு வரணும். பரவாயில்ல, ஈஸி தான். இங்கே இழுத்து அடிச்சு அதனால தான் அந்த மான்ஸ்டர்ஸை கொண்டாதாங்க முடியும். இல்லைன்னா நம்ம ஓப்பன் பண்ணலாம். அந்த மான்ஸ்டர்ஸை முதல்ல கொல்லணும், அதுக்கடுத்து ஓப்பன் ஆகும். அந்த ப்ளூ கலரில் உள்ளது. அதுக்கடுத்து தான் நீங்கள் எங்கிட்ட வர முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. அதாவது இந்த தண்ணி ஊற்றுறத வச்சு இந்த லாவை வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் இதாகும். கூலிங் ஆன உடனே அந்த இடத்துல வந்து ஒரு திட்டாக ஃபார்ம் ஆயிரும். அதாவது ஒரு கல் ஸ்டோன் ஆயிரும். அந்த ஸ்டோனில் நம்ம அப்சீடியன் ஆயிரும். அந்த அப்சீடியனில் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறப்போ பாருங்கள், அந்த லாவை போகிற வழியிலே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அந்த அப்சீடியன் மேலே குதிச்சிடணும். அது மேலே குதிச்ச உடனே நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்ல, தன்னால் எல்லாம் நடக்கும். ஆனால் இந்த மான்ஸ்டர்ஸ் மட்டும் இடையில வரும். அது கூட மட்டும் நம்ம அட்டாக் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, எப்படி கொதிக்கி பாருங்கள். உள்ளே விழுந்திங்கன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. உயிர் தப்பிச்சு போகிறோம் எப்படியோ. ஓகே, இன்னும் இந்த வழியிலே போங்க. இந்த வழியிலே போக போக நம்மளுடைய இது சுருங்கிடும். அவ்வளோதாங்க. இந்த வந்துட்டான் பாருங்கள் ஒருத்தன். இவனுக்கெல்லாம் ரொம்பலாம் கஷ்டப்பட மாட்டேன் நான்லாம். அமுக்கிடுவேன் பக்கத்தில் ரொம்ப வந்தோம்னா. ஏன்னா அமுக்கிறதுல தான் ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் ஓகே, இந்த அட்டாக் வச்சு எதுக்கு இந்த அட்டாக்லாம் சும்மா வச்சுக்கிட்டு அட்டாக்கை யூஸ் பண்ணணும்னு போவோம். அட்டாக் யூஸ் பண்ணால் தான் ட்ரைனிங்காக இருக்கும். ஐயோ, இவன் வேறு ஆசிட் வச்சு துப்பிட்டாங்க. இனி விட்டுறக்கூடாது. இனி எல்லோரையும் போட்டு தள்ளிடணும். ஆசிட் வச்சு துப்பிட்டோம்னா விடவே கூடாது. இவனுங்க உயிரோடு இருந்து வேண்டாம். ஆசிடை வச்சாடா துப்புறீங்க சின்ன பிள்ளைகளா? இப்போ பாருங்க அவனுங்களா யாருக்கிட்ட வந்து நானும் சேர்ற நேர்மையாக அட்டாக் பண்ணலாமே அப்படின்னு ஒரு நியாயத்தில் வந்தால் நீங்கள் ஆசிடாக துப்புறீங்க. தள்ளி இருந்து துப்புறான், பக்கத்தில் இருந்து துப்ப மாட்டான் சின்ன பையன். தள்ளி இருந்து துப்புறதில் ஒரு கெத்து வேறு இதில். ஓகே, அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது இவனுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கடக்க போகிறோம். இந்த இடத்த கடக்க பின்னாடி உள்ளதெல்லாம் நம்ம வந்து போக போக பின்னாடி உள்ளதெல்லாம் உடஞ்சிக்கிட்டே வருது. அதை மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம அழிச்சிக்கிட்டே போகிறோம் போக போக. கணக்குப்படி நம்ம காட் ஆஃப் வார், அழிவின் கடவுளுமா, அழிச்சிக்கிட்டே இருக்கோம் எல்லாத்தையும். நம்ம வந்து கடவுள்கள் கூட சண்டை போட போகிறோம் இப்போ. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம காட் ஆஃப் வாரான்னு தெரில, சும்மா தான் நினைக்கிறேன். கிரேட்டோஸு இனி தான் காட் ஆஃப் வாராக மாறுவான்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும். காட் ஆஃப் வாராக இருந்தவனை கொண்டுட்டு மாறுவானா என்னன்னு தெரில. பாருங்கள், எல்லாம் இடிஞ்சு விழுது, லாவாஸ்லாம் கொப்பளிக்கி. அதாவது அந்த இடம்ல லாவாவெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ. அதுதான் உண்மை. இந்த இடமும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழியும். நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே உயிர் பழிச்சு போய்கிட்டு இருக்கோம். பார்த்திங்களா, போக போக சுருங்கிருச்சு. இந்த இடத்துல குதிச்சிருங்க. சும்மா விட்டிங்கன்னா எங்கேயா போய் செத்து போயிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன். இந்த இடத்துல அவ்வளோதான் நின்றும் இந்த ஸ்டோனு. இருந்தாலும் நீங்கள் குதிச்சிருங்க. குதிக்கிறது தான் நல்லது. டக்குன்னு குதிச்சு மேலே போயிட வேண்டியதான். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே,
இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஹார்ன் கிடச்சிருக்கு, புது ஐட்டம் கிடச்சிருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிற IH கேமிங் சேவ் பண்ணியாச்சு. ஓகே, பார்ட் 3 உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.